நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள நாமமுடைய இயேசு கிறிஸ்து தந்தை, இந்த நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையிலே நாம் வழக்கம் போல் 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்கு சொல்ல இருக்கிறோம். என்னோடு ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பித்த ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். குகைகளில் வேலை செய்கிறவர்கள், சுரங்கங்களில் வேலை செய்கிறவர்களுக்காய் ஜெபி என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுரங்க தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படணும். சுரங்கத்தில் பூமிக்கு அடியிலிருந்து என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், என்ன ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படணும். அவர்கள் குடும்பங்கள் காக்கப்படணும். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, தேவனே, சுரங்கங்களில் வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆபத்துக்கு அவர்கள் தப்பட்டும், வரும் நாச மோசங்கள் அவர்கள் தப்பட்டும் அப்பா. மனதிறங்கும். ஒவ்வொரு குடும்பமும் நீர் தந்த உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அல்லவா. அந்த குடும்பத்துக்கு தேவரீர் நீர் மனதிறங்கி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய பலத்த கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். தயவாய் நன்மையாலும் கிருபையினாலும் நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். அடுத்தபடியாக கடல் தொழில் செய்கிறவர்களுக்காய் ஜெபி என்று என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், நானாக எதுவும் சொல்ல மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறதை சொல்வேன். என் ஆண்டவர் எனக்கு என்ன தருகிறாரோ அதைத்தான் இதுவரை செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் அப்படியே இருப்பேன். என் ஆண்டவங்களோடு இருக்கட்டும். கடல் தொழில் செய்கிறவர்களுக்கு, மீனவர்களுக்கு தேவன் ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம், இவர் சொல்கிற ஆள்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்காருன்னு. எங்கோ இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகளுக்கு தகப்பன், அவர்கள் ஒரு சகோதரன். அவர்களை நம்பியும் குடும்பங்கள் இருக்குது. அவர்களை எதிர்பார்த்து பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கப்படணும். என் ஆண்டு உங்களோடு பேசுவாராக. என் ஆண்டு உங்களோடு பேசுவாராக. காலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பாருங்கள், தெரியும். சமுத்திர ஜலம் முழக்கமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சமுத்திரத்தினால் அழிவு என்று சொல்லியிருக்கிறார். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படணும். தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கப்படணும். ஒவ்வொருவருக்கும் தேவன் மனதிறங்கும்படி கண்களை மூடுங்களேன். தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எந்த தேசத்து ஜனங்களாக இருந்தாலும் தேவனுடைய கரம் இப்பொழுது நீட்டப்படட்டும் அப்பா. தயவாய் மீனவர்கள் பாதுகாக்கப்படட்டும். சுரங்க தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படட்டும். தேவனே, மனதிறங்கப்பா. எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம், எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்கள் தேசத்தின் மேல் கோபம் கொண்டு இருக்கிற தேவரின் நீர் மனதிறங்குவீராக. மனதிறங்கும், மனதிறங்கும். கர்த்தாவே, நீர் மனதிறங்கும். உடைய பலத்த கரத்துக்குள் நான் அத்தனை குடும்பத்தை வைக்கிறேன்னப்பா. உங்களை நினைவு கொள்ளும். அன்றைக்கு நீர் சொல்லியிருக்கிறப்பா, நோவா காலத்து வெள்ளம் போல இனி வெள்ளம் வருவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. அதை நினைவு கொள்ளும், நினைவு கொள்ளும். வேண்டாம், பேரழிவுகள் வேண்டாம், பெரு நஷ்டம் வேண்டாம். தேவரே, நீர் இரக்கமுள்ளவர் என்று வைத்து நான் பார்க்கிறேனே, அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தும். எங்கள் மேய்ப்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் என் ஜமான் இயேசு மகாராஜன் அந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சொதிருக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறுவதாக. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுவதற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பேச இருக்கிறேன். திருப்புவீர்களா? ஏசாயா
45ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஐயா, இன்றைக்கு பிரச்சனை போராட்டம் என்று சொன்னால் அவர்கள் நாம் நம்புகிறவர்கள் சொல்லுவோம், நான் வரட்டுமா சொல்லுவான், ஆனால் வரமாட்டான். ஆனால் நீ முன்னால் போ, அங்கே என்ன நடக்குங்கிறத நான் பின்னால் இருந்து பார்த்துக்கிடுதேன். அப்படி தானே? நீ முன்னால் போ, அங்கே என்ன நடக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம், அருமையான தேவ மனிதர் டென்சிங் டேனியல் சொன்ன ஒரு சம்பவம். அருமையான தேவ மனிதர் சொன்னது சொல்லுவார். ஒரு 2 மனிதர்களுக்கு சண்டை வந்திருக்கிறது. அதில் ஒரு குடும்பம் மற்றொருவனை வசமாக அடித்து விட்டார்கள். அடித்ததும் ஊருக்குள்ள வந்து, மாப்பிள்ள இதை எப்படி அடிச்சுட்டான் பாத்தியாடா அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த வாலிப பட்டாளம் திரண்டுட்டு, அப்படியா மாப்பிள்ள ஒன்று அடித்தவனை நம்ம சும்மா விடலாமா? இப்போ போய் அவனை என்னன்னு பார்த்துருவோம். நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. இவர் பார்த்துருக்கிறாரு, நமக்கு சப்போர்ட் நிறையா இருக்குது, வா போய் கேட்டோன்னு சொல்லி மறுபடியுமாய் அடி வாங்கின இடத்துக்கு மறுபடியுமாய் போயாச்சு. அங்கே போகும் மறுபடியும் இவங்க வம்பு இழுத்துருக்காங்க. வசமான அடி கிடைத்திருக்கிறது. திரும்பி பார்த்துருக்கிறார், ஒருவரையும் காணவில்லை. உடனே வீட்டுக்கு வந்து, என்னடா ஆச்சு மாப்பிள்ள, உன்னை நம்பி நான் போனேனே, நான் தான் சொல்ல, நீ முன்னால் போ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன், நீ சொன்னியப்பா, உன்னை நம்பி நானும் அவன்கிட்ட சண்டைக்கு போனேன், மறுபடியும் என்னை பிச்சு எடுத்துட்டானடா, நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா, அது அவங்கெல்லாம் முரட்டாட்டமான ஆளாக இருக்காங்களா, அதை நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது மனிதனுடைய வார்த்தை. உனக்கு நயமாய் பேசி உன்னை கண்ணியில் சிக்க வைப்பது மனிதனுடைய வார்த்தை. என் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் போகிறேன், நான் உனக்கு முன்னால் வரேன். உனக்கு அடைப்பாய் இருக்கிறது, கோணலாய் இருக்கிறதை நேராக்க சேனைகளின் கர்த்தர் முன்னால் வர இருக்கிறாராம். என் சகோதரனே சகோதரி, அது தேவன் சொல்லுகிறார், நான் முன்னால் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தால் கோணலானது, ஐயோ எவ்வளவு வேலை செஞ்சு வருமானம் இல்லையே, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்றமும் இல்லையே, நான் இதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இனி இராமல் போகாது. உங்களுக்கு குரோதமாய் இருக்கிற அடைப்புகள், ஒருவேளை அது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அடைத்திருந்தாலும், பொல்லாத சத்துருவானம் அடைத்திருந்தாலும், அதை என் ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ மேற்கொள்ள என் ஆண்டவரே வருகிறார். ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவர் பெரியவர் ஐயா, வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம், எவ்வளவேனும் பொய்யுரையாதவர் சொல்லுகிறார், நான் வந்துடுவேன். எதுக்காக வாராரா? அதில் பாருங்களேன், 3ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். அதுக்கப்புறம் பாருங்க, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு என் நாமம் தரித்திருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் தகப்பனாருடைய ஜெபத்தின் நிமித்தமும் உங்கள் தாயாரின் ஜெபத்தின் நிமித்தமும் உங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற உங்கள் சபை போதகரின் நிமித்தமும் தேவன் உங்கள் முன்னே வருவாரா? ஆமென் ஆமென் ஆமென். சத்தமா தேவன் உங்கள் முன்னே வருகிறார் ஐயா. இங்கே வேதத்திலே நான் உங்களுக்கு சிலரை காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். வேதத்திலே அவர் சொல்லுகிறார், இவர் முன்னால் வந்தாரா அப்படின்னு நான் பார்க்கும்போது, யாத்ராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக மலையின் மேல் நிற்பேன். வருவேன்னு சொன்னவர் நிற்கிறார். ஆமாம் சொல்லுங்களேன். நான் உனக்கு முன்னால் வருவேன் அப்படின்னு சொன்னவர் மலையில் நிற்கிறார். எதுக்காக? அங்கே பாருங்களேன், அங்கே நிற்கிறேன், கண்மலையை நீ அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். தாகத்தை தீர்ப்பதற்கு, பாதுகாப்பதற்கு, ஜீவனை கொடுப்பதற்கு
தேவன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது அந்த கண்மலை கிறிஸ்து என்று. கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். நீ அங்கே வந்து உன்னுடைய கோலை நீட்டு, அவ்வளோதான். நீ பெருசாக நீ அடித்து மலையை அடித்து கம்பிட்டு அடித்தா பிளக்குமா? எங்கேயாவது கம்பிட்டு அடித்து தண்ணி வந்திருக்குதா? என் ஆண்டவருடைய வல்லமையை பாருங்களேன். கம்பிட்ட அடித்தா தண்ணி விலகியும் போச்சு, கம்பிட்ட அடித்தா தண்ணி வரவும் செஞ்சது. அல்லேலூயா! சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமா. என் ஆண்டவர்களோடு பேசுவாராக. இன்றைக்கு இந்த ஓரே பர்வதத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். அன்று ஓரே பர்வதத்திலே தேவன் நிற்கிறேன் என்று சொன்னவர், அவர் நின்று தம்முடைய ஜனங்கள், ஐயோ எனக்கு இனி வாழ வழி இல்லையே, இனி நாங்கள் தாகத்தால் செத்து விடுவோம் போல, எங்களுக்கு உதவுவதற்கும் ஒரு நாதியும் இல்லை, எங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லும் பொழுதுதான் தேவன் சொன்னார். வேதம் சொல்கிறது, ஐயா ஓரேப் என்றால் அது கண்மலை. ஓரே பர்வதம், ஓரே பிள்ளை பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா எலியா அங்கே தான் போய் ஒளிஞ்சிருந்தார். ஆமாம், எலியா ஒளிஞ்சிருந்து தேவ தரிசனத்தை பெற்றார். அதே மலையில் தான் மோசேயும் இருந்து கர்த்தருடைய சட்டதிட்டங்களை பெற்றுக்கொண்டார். நான் உங்களோடு பேசுவாராக. இன்னொரு காரியமும் இருக்கிறதம்மா. இந்த ஓரேப் என்பது என்ன? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் விதமாக சொல்கிறது, ஓரேப் என்றால் எதிரிகள் சாகுமிடம். நீ கர்த்தருடைய பாதத்துக்கு அமர்ந்திருக்கும் பொழுது, நீ கர்த்தருடைய பாதத்துக்கு வா. நீ மனுஷனை பார்த்துட்டு ஏமாந்து இனி அவ்வளோதான் நினைக்காத. நீ கர்த்தருடைய பாதத்துக்கு வா. நீ கர்த்தரை சந்திக்கிற இடம் உன் எதிரிகள் தோற்கும் இடம். ஆமென். நீ கர்த்தரை சந்திக்கிற வேளை உன் எதிரி தோற்று போகிற வேளை. ஐயா புரிகிறதா? நீ கர்த்தரை சந்திக்க நீ எப்பொழுது ஆயத்தப்படுவாயோ, இந்த தேவனோடு பேசுவதற்கு, இந்த கண்மலையாக கிறிஸ்துவிடத்தில் நீ வர நீ எப்பொழுது ஆயத்தப்பட்டு காத்து கொண்டு இருக்கிறாயோ, அப்பொழுது உன் சத்துருக்கள் தாழ்ந்து போக ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனை, உங்களுக்கு மலையாய் தெரிகிற பிரச்சனை, உங்களுக்கு முடியாது என்று தெரிகிற பிரச்சனை தோற்று போக ஆரம்பிக்கும். ஏனென்றால் அந்த ஏசாயா 54 பார்த்துக்குவோம். அதுக்கு அடுத்த வசனம், நான் உனக்காக அது வெண்கலத்தில் அடைப்பு போட்டிருந்தாலும் சரி, திறக்க முடியாது, இனி அவ்வளோதான் நினச்சிருக்க பார்த்தியா, அந்த பூட்டாக இருந்தாலும் சரி, இனி முடிஞ்சிச்சு, என்னுடைய காரியம் உயிர் பெற வழியே இல்லை, இனி அவ்வளவுதான், எங்களுக்கு இனி முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா, அந்த வெண்கல பூட்டும் இல்லாமல் போகும். ஐயா ஆமென். என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஐயா இதற்கு முன்னால் அந்த பர்வதம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த பர்வதம் எப்படி இருந்தது? அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனா, அமலேக்கியருக்கு பயந்து இஸ்ரவேல் ஒளிஞ்சிருந்தான். அமலேக்கியர் இவங்க விளைய வைப்பாங்களா? ஐயா நெல் கோதுமைகளை விளைய வைக்கும்போது அதை விளையும் முன்பதாக அமலேக்கியர் அறுத்துட்டு போயிடுவான். இப்போதைக்கு 100 நாளா, 100 நாளில் இவர் 98 நாள் தண்ணியை பாய்ச்சி 2 நாள் கழித்து அறுத்துடலாம் நினைக்கும் போது இவர் அறுத்துட்டு போயிடுவார். எதிரிகளிடத்தில் தோற்று கொண்டு இருந்தார்கள். எதிரிகள் ஜெயித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த ஓரேப் மலைக்கு நீ வா, நீ வந்து காத்திரு என்று சொன்னாரு. இந்த மலைக்கு வந்த மாத்திரத்திலே என் ஆண்டவர்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த மாத்திரத்திலே தோற்ற இடம் ஜெயிக்கிற இடமாய் மாறினது. ஆமென். உனக்கு முன்னால் போகிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஐயா நீ நினைக்க கிரகிக்க முடியாததை செய்கிறது தான் தெய்வம். உங்கள் கிரகிக்க முடிஞ்சதை செய்கிறது தெய்வம் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தில் செய்கிறது தேவன் அல்ல. நீ அறியாதது, உங்கள் புத்திக்கு எட்டாததை செய்து தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அருமையான தேவ மனிதர் தேவனால் ஏவப்பட்டு அதிகாலை வேளையிலே அங்கே உள்ள அந்த பஸ் நிலையம் அருகே சத்தம் போட்டு பாடி இருக்கிறார், சத்தம் போட்டு பேசி இருக்கிறார். அவ்வளவுதான்.
சிலர் வந்திருக்கிறார்கள், காயப்படுத்தி விட்டார்கள். மனம் வருந்தி அழுது கொண்டிருக்கும் பொழுது ஓடி வந்து ஒரு காவல்துறை சொல்லியிருக்கிறார், அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறார்கள், நீ பேசு, நான் உனக்கு காவலுக்கு நிற்கிறேன், நீ பேசு, கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் போகட்டும், நீ பேசு, நான் உனக்கு காவலுக்கு நிற்கிறேன் என்று சொன்னாரா? இன்றைக்கு ஜனமே, நீ பேசு, ஆண்டவர் உனக்கு உன் வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிறார். விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது பாருங்களேன். ஓரேப் கன்மலையில் மீதியானியர் வெட்டுண்டது போல சேனைகளின் கர்த்தர் அவர்கள் மேல் ஒரு சவுக்கை எழும்ப பண்ணி எகிப்திலே தமது கை வல்லமையினால் ஓங்கினது போல அதை அவர்கள் மேல் ஓங்குவார். எப்போ உனக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு முன்பாக நீ போக வேண்டியதில்லை, நீ போக வேண்டிய இடம் கண்மலை, கண்மலையாகிய கிறிஸ்து. ஐயா, இதுவும் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்களேன். மீதியார்கள் தலையெடுக்க கூடாதபடி இஸ்ரவேலருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போனார்கள். சத்ரு தலையெடுக்க கூடாதபடி தாழ்த்தப்பட்டு போடும்னா, இன்றைக்கு நல்ல வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமானவன் சத்ரு ஏவிக்கொண்டு இருக்கிறான். பொல்லாத சத்ருவானவன் விதவிதமான பிரச்சனைகளை, இல்லாத காரணங்களை, இல்லாததை பொல்லாதை சொல்லி தலையெடுக்க விடாமல் பண்ணி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் என்னும் சேனைகளின் கர்த்தரை அறிந்த ஜனங்களை என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சத்ரு தலையெடுக்க கூடாதுன்னா நீ பர்வதத்துக்கு வா. எங்கே இருக்கு ஐயா? அப்போ நம்மளும் மலைக்கு போயிடுவோமா? ஐயா, நீ மலைக்கும் போக வேண்டாயா, ஆற்றுக்கும் போக வேண்டாம், குளத்துக்கும் போக வேண்டாயா. என் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், அவருடைய கால் பக்கத்தில் இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்பிக்கையோடு அழைத்து பாருங்கள், நம்பிக்கையோடு அழைத்து பாருங்கள். வேதத்திலே பாருங்களேன், அந்த மீதியானர் என்ன செய்வார்களா? ஐயா, திருடிட்டு தான் போய்கிட்டு இருந்தான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, எலியா அந்த ஊரை பருவத்தில் இருந்தார்கள், பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய திட்டம் வெளிப்பட்டுச்சு. மோசே ஓரே பருவத்தில் போய் இருக்கிறார். அங்கே கண்மலையின் வெடிப்பில் இருக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் அவருக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய சட்டமும் அங்கே சொல்லப்படுகிறது. நீ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சட்டமும் தெரியும், உனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டமும் தெரியும். தேவனுடைய பாதத்தில் காத்திராமல் உன் இஷ்டப்படி இருப்பாயானால், அமலேக்கர் அன்னைக்கு வந்து எப்படி கொள்ளையாடிட்டு போனாங்களோ அதே போல கொள்ளைக்கு நீ பயந்து ஓடி ஒளிய வேண்டியிருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை உங்களோடு வருகிறது. வேதம் சொல்கிறது, என்னோடு திருப்புவீர்களா? ஐயா, இஸ்ரவேல் அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயா என்னோடு திருப்புங்களே. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வரைக்கும் பாருங்களேன். இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமிலேக்கரும் கிழக்கு திப்புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இன்றைக்கு பொல்லாத சத்ருவானவன் என்ன செய்கிறான்? என் ஜனத்தின் பலத்தை உறிந்து கொள்கிறான், என் ஜனத்தின் வருமானத்தை உறிந்து கொள்கிறான். விதவிதமான வழியிலே நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பழக்கம் இருக்குமாம். ஒவ்வொருவரும் தனி ஜெபம் செய்வார்களாம். ஒவ்வொருவரும் தனி ஜெபம் செய்வதற்கு அருகே இருக்கிற மலைக்கு போவார்களாம். அங்கே மலைக்கு போய் எல்லோரும் முதலாவது மொத்தமாய் ஜெபித்து பின்பு தனி ஜெபம் செய்வதற்கு ஒவ்வொரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தின் பக்கத்திலே போய் ஜெபிப்பார்களாம். ஒரு மனிதன் வரவில்லை என்றால் மற்றவர்கள் பார்த்து சொல்வார்களாம், என்ன நண்பரே, நீர் போகிற பாதை புல் முளைத்து விட்டது, நீர் போகிற அந்த பாதையில் புல் முளைத்து விட்டது.
நீர் எங்கே போனீர் என்று கேட்பார்களாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழக்கமாய் இவர்கள் அந்த நடந்து சென்றதினால் புல் முளைக்காமல் பாதையாய் இருக்குமாம். இவர் வரவில்லை என்றால் புல் முளைத்து இங்கே களைகள் நிறைந்திருக்குமாம். இன்றைக்கு தனி ஜெபம் என்பது இருக்கிறதா? கண்மலையாகிய கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா? கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் சொல்ல மனம் இருக்கிறதா? யாத்திராகம் 24:12 சொல்கிறது, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ கண்மலைக்கு வாப்பா, என் கூட வா, உனக்கு தேவனுடைய சட்டம் என்னன்னு சொல்லுதே. எப்படி ஒரு மனுஷன் வாழணும்னு சட்டத்தை நான் சொல்லித்தாரேன். எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும் சட்டத்தை நான் சொல்லித்தாரேன். எப்படி ஆராதிக்கணும் சட்டத்தை சொல்லித்தாரேன். எப்படி இருக்கணும்னு சொல்லித்தாரேன்னு சொல்லி கண்மலைக்கு கொண்டு வந்தார். தேவ திட்டங்களை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அநேகருக்கு வீட்டில் நடக்கிற காரியமே தெரிய மாட்டேங்க. ஐயா, நான் முதலாவது சொல்வேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற ஒரு அதிகாரத்தோடு சொல்வேன், நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவனோடு பேசுகிற பழக்கம் உனக்கு இருக்குமானால் உன் குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை முதலாவது உனக்கு காமிக்காமல் இருப்பாரா? உன் குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறது, உன் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், உன் சொந்தத்துக்கு என்ன நடக்கிறது என்பதை காமிக்காமல் தேசத்தை காமிப்பாரோ? நான் உங்களோடு பேசட்டும். இன்றைக்கு சபைகளிலே கண்மலை ஆகிய கிறிஸ்துவிடத்தில் சேராத ஊழியர்கள் உண்டு என்று நானும் எண்ணுகிறேன். எவ்வளவு நேரம் ஐயா தியானித்து பள்ளிக்கூடத்துக்கு வருகிறோம். ஒரு பிரசங்கத்தை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது என்று யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான ஊழியரே, யாரையும் குறை சொல்வது எங்கள் வழக்கமும் அல்ல, தேவையும் அல்ல. எனக்கு அன்பான தேவன் என்னோடு இடைப்பட்டு என்னை பாரப்படுத்தினால் சில காரியங்களை உங்களுக்காய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சொல்லும் அளவிற்கு நான் பாக்கியவான் அல்ல, பெரியவன் அல்ல. ஆனால் கழுதையை கொண்டு பேச வல்லமை உள்ள தேவன் அல்லவா நம்முடைய தேவன். கல்லுகளை சத்தமிட வைக்கிறவர் அல்லவா நம்முடைய தேவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காத்திருக்க ஜனங்கள் இல்லை ஐயா. இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து தேவனுடைய திட்டத்தை கொண்டு வர, தேவனுடைய சட்டத்தை கொண்டு வர ஊழியர்களை தேவன் தேடுகிறார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கர்த்தருக்கு ஊழியரை தேடுகிறார். காத்திருந்து பலனடைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காய் அவர் எல்லாவற்றையும் திறக்க இருக்கிறார். எது கோணலா இருந்தாலும் சரி, நீ அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது எந்த வழி உனக்கு கோணலா இருந்தாலும் சரி, எது அடைப்பாய் இருந்தாலும் சரி, அதை திறக்க வல்லமையுள்ள தேவன் அவர்தான் முன்னே வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்த தெய்வம் நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேவனே நடந்து வந்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம். அவங்க சட்டை கிளியில் சின்னதாகவும் போகலை, அவங்க செருப்பு அந்து போகலையா. கண்மலையாகிய கிறிஸ்து கூட வந்ததினால் அவங்க செருப்பு கூட அறுந்து போகலையா. அந்த செருப்பின் வார் அறுந்து போகலை. அதுக்காக நல்ல பிராண்டுன்னு நினைச்சிடாத, ஒரு பிராண்டும் இல்லை. என் ஆண்டவர் உன்னோடு வந்ததினால், ஆமென், என் ஆண்டவராக இயேசுவின் ரட்சகர் வருகிறதுனால் இன்றைக்கு அவரை அழைப்பீர்களா? அப்பா என்று கூப்பிடுவீர்களா? எவருக்கும் வாழ்வளிக்கும் வள்ளல் ஒருவர் இருக்கிறார். எவருடைய வாழ்வையும் மாற்ற வலிமையுள்ளவர் ஒருவர் இருக்கிறார். எவருடைய நிலைமையை மாற்றி ஆசீர்வதிக்க வலிமையுள்ளவர் இருக்கிறார். கொல்லிமலையிலே ஈவிலிங் என்ற ஒரு அருமையான ஒரு மிஷனரி வந்தார். ஈவிலிங், பிராண்ட் ஈவிலிங் என்று கணவன் மனைவியாய் கொல்லிமலையிலே திருமணம் முடிந்து, அந்த நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலே திருமணம் முடிந்து மேலே மலைக்கு அன்றே சென்றார்கள். அவர்களுக்கு முன்பதாக ஒரு மனிதன் குதிரையிலே சென்று பாதைகளை வெட்டுவாராம், சரி செய்வாராம். அன்றைக்கு பாதைகள் இல்லை. இவர்கள் குதிரையை போவதற்கு முன்பாக ஒரு மனிதன் வெட்டி கொண்டே செல்ல வேண்டுமாம். இன்றைக்கு உனக்கு முன்பாக ஒருவர் வருகிறார், பாதைகளை சரியாக்குகிறவர். கண்களை மூடி, மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, அநேக முறை அமினேக்கல் போல பொல்லாத பிசாசனன் விதவிதமான வழியில் கொள்ளையடித்து போய்விட்டானப்பா. பலனை கொள்ளையடித்து போய்விட்டான்.
பொருட்களை கொள்ளையடித்து போய்விட்டான். ஐயோ, நல்ல பேரை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் ஐயா. இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டான் பொல்லாத பிசாசு. இதில் ஜெயந்தர தேவனே, எங்கள் கைகளை திடப்படுத்தும், எங்கள் கைகளை திடப்படுத்தும். சொல்லுங்களேன், என் கையை திடப்படுத்துங்க டேடி, என் கையை திடப்படுத்துங்க அப்பா. கண்வளையாகிய கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்கிறார்கள். இழந்து போன சந்தோஷ சமாதானம், அடைப்பட்டிருக்கிற சந்தோஷ சமாதானம், அடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உடைய பாதத்தில் இருக்கிறாளப்பா. மனதிறங்கி ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கட்டளையிடும் பிதாவே.